வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 வெக்காபுலரி பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆம்பிகுவஸ். ஆம்பி அப்படின்னா ட்ரூன்னு அர்த்தம். ஆம்பிகுவஸ்னா கிளியரா இல்லாம இருக்குது. இப்ப யாரா பேசினா புரியல அப்படின்னா ஆம்பிகுவஸா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்றது புரியல, தெளிவா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மீனிங் என்ன? அன்கிளியர் ஆர் கன்ஃபியூசிங். சினோனிம்ஸ் வேக், அன்கிளியர், அன்சர்டைன். ஆப்போசிட். அன்கிளியருக்கு ஆப்போசிட் என்ன? கிளியர். ஓகேங்களா? டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துடலாம். ஹிஸ் ரிப்ளை வாஸ் எ பிட் ஆம்பிகுவஸ். அவளோட ரிப்ளை பதில் வந்து கொஞ்சம் அன்கிளியரா இருந்தது. The instruction sounded ambiguous to me. Instruction எனக்கு தெளிவா புரியல, அன்கிளியரா இருந்தது. She gave an ambiguous answer. ambiguous ஆன்சர் பண்ணா. ரெண்டும் கேட்டானா அவ தெளிவா இல்லாம ஆன்சர் பண்ணான்னு அர்த்தம். I don't like ambiguous message. தெளிவில்லாத மெசேஜை நான் விரும்புறது இல்ல. Their relationship status seem ambiguous. அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? ஆம்பிகுவஸா இருக்கு, அன்கிளியரா இருக்கு, சரியா இல்ல அப்படின்னு சொல்றத ஆம்பிகுவஸ் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்து. நெக்ஸ்ட் ஒன் சப்ஸ்டான்ஷியல். சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா என்ன? இம்பார்ட்டன்டான, முக்கியமான, தேவையான அப்படின்னு சொல்றதுதான் சப்ஸ்டான்ஷியல். இதோட சினானிம் சிக்னிபிகன்ட், கன்சிடரபிள், மேஜர். ஆப்போசிட் வந்து மைனர். டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்தலாம். ஷி மேட் சப்ஸ்டான்ஷியல் ப்ராக்ரஸ் திஸ் இயர். அவன் வந்து ஒரு கன்சிடரபிளான ப்ராக்ரஸ் வந்து அவ கொடுத்துருக்கான். த கம்பெனி சஃபர்ட் எ சப்ஸ்டான்ஷியல் லாஸ். கம்பெனி வந்து ஒரு கன்சிடரபிளான ஒரு லாஸ்ல வந்து சஃபர் ஆயிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. He received a substantial salary increases. ஒரு கன்சிடரபிளான ஒரு சேலரிய அவர் ரிசீவ் பண்ணியிருக்கான். There is a substantial evidence now. ஒரு நல்ல தேவையான நமக்கு தேவைப்படக்கூடிய எவிடன்ஸ் வந்து இது. We notice a substantial difference. ஒரு கன்சிடரபிள் டிஃபரன்ஸை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தலாம். அப்போ சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா என்னது? கன்சிடரபிள், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கன்வென்ஷனல். கன்வென்ஷனல் என்னது? பாரம்பரியமான அர்த்தம், ட்ரெடிஷனல், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுன்னு அர்த்தம். காமன்லி அக்செப்டட். சினானிம்ஸ் ட்ரெடிஷனல், யூஷுவல், ஸ்டாண்டர்ட். எல்லாராலையும் பின்பற்றக்கூடியது. ஆப்போசிட் அன்கன்வென்ஷனல். டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துடலாம். மை பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் கன்வென்ஷனல் ஐடியா. என்னோட பேரண்ட்ஸ் வந்து கன்வென்ஷனல் ஐடியா, அதாவது பாரம்பரியமான ட்ரெடிஷனல் ஐடியா தான் அவங்கள முன்னுரிமை கொடுப்பாங்க. தட் இஸ் எ கன்வென்ஷனல் வே ஆஃப் திங்கிங். இது வந்து என்னது? ஒரு ஸ்டாண்டர்டான திங்கிங்னு அர்த்தம். ஷீ சோஸ் எ கன்வென்ஷனல் கேரியர் பாத். வந்து ஸ்டாண்டர்டான ஒரு கேரியர் பார்த்து சூஸ் பண்ணியிருக்கா. தேர் வெட்டிங் வாஸ் வெரி கன்வென்ஷனல், ட்ரெடிஷ்னலான வெட்டிங். He disliked conventional method. அவன் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. அப்ப கன்வென்ஷனல் என்னன்னா என்ன? ட்ரெடிஷ்னல். ஆப்போசிட் வந்து அன்கன்வென்ஷனல். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ்னா நேச்சுரலா அப்படி இயற்கையா அப்படி கடகடன்னு வரக்கூடியதுதான் என்னது? ஸ்பான்டேனியஸ். ஓகேங்களா? எந்த ஒரு பிளானும் இல்லாம தானா வரக்கூடியது. சினானிம்ஸ் என்ன? நேச்சுரல், அன்பிளான்டு, இம்பல்சிவ். ஆப்போசிட் என்ன? பிளான்டு. டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துடலாம். We went on a spontaneous trip. நாங்க எந்த ஒரு பிளான் பண்ணாம நாங்க ட்ரிப் போனோம். Her reaction was completely spontaneous. அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? அப்படி தானா இயற்கையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். I like spontaneous conversation. நான் வந்து எந்த ஒரு பிளான் இல்லாம அப்படி சாதாரணமா பேசுறது எனக்கு பிடிக்கும். இயற்கையா பேசுறது பிடிக்கும். நேச்சுரலான கான்வர்சேஷன் பிடிக்கும். He made a spontaneous decision. எந்த ஒரு பிளான் இல்லாம அவ டிசைட் பண்ணா. She is fun because she is spontaneous. அவ வந்து ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடியவ. ஏன் அப்படின்னா அவ வந்து இயற்கையா இருக்கா, எந்த ஒரு இதுவும் இல்ல, ஆர்டிபிஷியலா எந்த இதுவும் இல்ல. நேச்சுரலுக்கு ஆப்போசிட் என்ன? ஆர்டிபிஷியல். ஆர்டிபிஷியலா எதுவும் இல்லாம நேச்சுரா இருக்கான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ரேஷனல். ரேஷனல் என்ன? லாஜிக்கலா இருக்கக்கூடியதான் என்னது? ரேஷனல். சினானிம்ஸ் லாஜிக்கல், சென்சிபிள், ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கலா இருக்குது, எந்த ஒரு இது இல்லாம ப்ராக்டிக்கலா இருக்கக்கூடிய. ஆப்போசிட் என்னது? இர்ரேஷனல். ஓகேங்களா? டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்தலாம். Try to stay rational during argument. ஆர்கியூமெண்ட் அப்போ ரேஷனலா இரு, சென்சிபிளா இரு, ப்ராக்டிக்கலா இரு அப்படின்னு அர்த்தம். She gave a rational explanation. லாஜிக்கலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா. He is usually calm and rational. அவன் வந்து எப்படி இருப்பான்? பொதுவா ரேஷனலா, லாஜிக்கலா, ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? Let us make a rational decision. ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசிஷன் நம்ம எடுப்போம். Her response was completely rational. அவளோட ரெஸ்பான்ஸ் வந்து ஃபுல்லாவே எப்படிதான் இருக்கும்? ப்ராக்டிக்கலா இருக்கும், சென்சிபிளா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப ரேஷனல் என்ன? லாஜிக்கல். ஆப்போசிட் என்னது? இர்ரேஷனல். ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் ஒன் டைவர்ஸ். டைவர்ஸ் அப்படின்னா என்னது? பலதரப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒருமித்தமது இல்லாம பலதரப்பட்டன்னு அர்த்தம். இன்க்ளூடிங் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ். Synonyms varied, mixed, wide ranging. Opposite in a uniform. Daily use sentences பார்த்தலாம். Our team is very diverse. எங்களோட டீம் வந்து பலதரப்பட்ட கருத்து இருக்குன்றோம் இல்லையா? Our team is very diverse. She has diverse interest. அவளுக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வைட் ரேஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். The city has diverse culture. சிட்டில வந்து பலதரப்பட்ட கல்ச்சர் இருக்கு. We met people from diverse background. பலதரப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ்ல இருந்து நம்ம பீப்புளா சந்திக்கிறோம். Diverse opinion, improve discussion. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்துருவோம். நெக்ஸ்ட் ஒன் பெர்சிஸ்டன்ட். பெர்சிஸ்டன்ட்னா என்னது? எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம எடுத்த காரியத்தை முடிப்போம் இல்லையா? அததான் என்னன்னு சொல்லுவோம்? பெர்சிஸ்டன்ட் சொல்லுவோம். கன்சிஸ்டண்டா இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க காரியத்துல அவங்க கரெக்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். டிட்டர்மைன், கன்சிஸ்டன்ட், relentless. ஓகேங்களா? ஆப்போசிட் என்னது? inconsistent. டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துடலாம். she is persistent about her goals. அவளோட கோல்ஸ்ல அவ விடாப்பிடியா தீவிரமா இருக்கா. persistent efforts bring success. நம்மளோட கன்சிஸ்டன்டான ஒரு எஃபர்ட் வந்து என்ன நமக்கு சக்சஸ தரும். he remained persistent after failure. ஃபெயிலியருக்கு அப்புறம் அவ எப்படி இருக்கா? கன்சிஸ்டண்டா இருக்கா. my little brother is surprisingly persistent. என்னோட பிரதர் வந்து பெர்சிஸ்டண்டா கன்சிஸ்டண்டா இருக்கான். நானே எதிர்பார்க்கலன்னு சொல்லுவோம் இல்லையா? யூ நீட் டு பி அ பெர்சிஸ்டன்ட் இன் லைஃப். லைஃப்ல வந்து கன்சிஸ்டண்டா இருக்கணும், அதாவது டிட்டர்மைண்டா இருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரிசைஸ். ப்ரிசைஸ் அப்படின்னா என்னது? எக்ஸாக்டா, அக்யூரேட், கரெக்டான அப்படின்னு அர்த்தம். சினானிம்ஸ் அக்யூரேட், எக்ஸாக்ட், ஸ்பெசிபிக். ஆப்போசிட் என்னது? வேக், inaccurate. ஓகேங்களா? டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துடலாம். ப்ளீஸ் கிவ் எ ப்ரிசைஸ் ஆன்சர். கரெக்டான, அக்யூரேட்டான ஒரு ஆன்சரை தான் அர்த்தம். ஹர் இன்ஸ்ட்ரக்ஷன் வேர் வெரி ப்ரிசைஸ். அவனோட இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்ததா? அக்யூரேட்டா இருந்தது. அவளோட இன்ஸ்ட்ரக்ஷன் அக்யூரேட்டா இருந்தது. டாக்டர் மஸ்ட் பி ப்ரிசைஸ். டாக்டர்ஸ் எப்பவுமே அக்யூரேட்டா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் he explained everything in a precise way. அக்யூரேட்டான, எக்ஸாக்டான வேல அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணான். we need precise information. எங்களுக்கு என்ன தேவை? அக்யூரேட்டான, எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் தேவை. நெக்ஸ்ட் ஒன் ஏத்தன்டிக். ஏத்தன்டிக்னா என்னது? ரியல், ஜென்யூன் அர்த்தம். சினானிம்ஸ் ஜென்யூன், ஒரிஜினல், ரியல். ஆப்போசிட் வந்து ஃபேக். ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏத்தன்டிக் பீப்புள் ஐ நோ. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்யூனான பர்சன் அவ. ஐ ப்ரிஃபர் ஏத்தன்டிக் கான்வர்சேஷன். நான் வந்து ஒரு ரியலான கான்வர்சேஷன், ஒரிஜினல் கான்வர்சேஷன் தான் எனக்கு பிடிக்கும். his smile look authentic. அவளோட ஸ்மைல் எப்படி இருக்குது? ரியலா இருக்கு. the restaurant serve authentic food. ஒரிஜினலான ஃபுட்டை the restaurant சர்வ் பண்றாங்க. stay authentic and honest. ரியலாவும், ஒரிஜினலாவும், ஜென்யூனாவும், ஹானஸ்டாவும் இரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் பெர்செப்ஷன். பெர்செப்ஷன்னா என்ன? கண்ணோட்டம். அவங்கவுங்க பாக்குற விதத்துல, புரிஞ்சுக்கிற விதத்துல இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் பெர்செப்ஷன் சொல்லுவோம். the way someone understand something. synonyms பாருங்க. வியூ பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்டிங், இம்ப்ரெஷன். ஆப்போசிட் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். people's perception changes over time. மக்களோட கண்ணோட்டம் வந்து சேஞ்சஸ் ஆயிட்டே தான் இருக்கும். சோசியல் மீடியா அஃபெக்ட் பெர்செப்ஷன் எ லைட். சோசியல் மீடியா வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கே என்ன ஆயிருது? மாத்திருது. புரிஞ்சுக்கிற தன்மையே சோசியல் மீடியா நம்மள வந்து திசை திருப்புதுன்னு அர்த்தம். ஹர் பெர்செப்ஷன் ஆஃப் சக்சஸ் இஸ் டிஃபரெண்ட். அவள் ஒவ்வொரு சக்சஸ் அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தர் கண்ணோட்டத்திலேயே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஷேப் பெர்செப்ஷன். எவ்ரி ஒன் ஹேஸ் ஏ யூனிக் பெர்செப்ஷன் ஆஃப் லைஃப். லைஃபை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங், கண்ணோட்டம் இருக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபர்ஸ்ட் டைம் தான் இது வரைக்கும் பாக்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.